நல்லா சீஸியாக ஒரு ஸ்வீட் கார்ன் பீட்சா வீட்லேயே அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் மைதா, நீங்கள் வீட் ஃப்ளார் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 1/4 கப் தயிர், கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். மாவு கையில் ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது. அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் பண்ணதுக்கு 2 பீட்சா வரும். ஸோ 2 பாதியாக பிரித்து மொத்தமாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பீட்சாவை பபிள்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பீட்சா சாஸ் மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹோம்மேட் பீட்சா சாஸாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் ரெடிமேட் தான் சேர்த்துருக்கேன். மேலே செடார் சீஸ் இல்லைனா நீங்கள் மொசரல்லா சீஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஸ்வீட் கார்ன் பீட்சா பண்ணுறதுனால ஸ்வீட் கார்ன் நிறையாவே சேர்த்துருக்கேன் பாயில் பண்ணி. மேலே ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நிறைய மொசரல்லா சீஸ் போட்டு ஒரு தவா மேலே வச்சு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு.